நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது வந்து ஏர்டெல், ஏர்செல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்புறமா ஏர்செல் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அப்புறமா ஏர்டெலுக்கு வந்தீங்க. ஏர்டெல் வந்து 2G நெட்ஒர்க்லேருந்து 3Gக்கு மாறினீங்க. 3G வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. அப்புறமா 4G நெட்டுக்கு வந்து ஜியோ 4G வந்துருச்சு. அப்போது ஜியோ 4G வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் இருந்துச்சு நமக்கு நெட்டு. அதே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜியோ ரொம்ப வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. அதே டைமில் ஏர்டெலும் ஸ்லோவாக தான் இருக்குது. இன்னும் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளோட மொபைலில் ஒரு சில செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஹை ஸ்பீடு டேட்டாவை வந்து நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சில சின்ன சின்ன ஆக்சஸ் பாயிண்ட் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் வீடியோவை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் இது 2 நிமிஷம் தான். இந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஒரு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு வந்து ஏர்டெல் கம்பெனிலேருந்து அவங்க கொடுக்குற அதே ஸ்பீடு டேட்டா வந்து நம்ம அப்படியே பெற முடியும். இப்போ நீங்கள் உங்களோட டேட்டா வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதை விட டபுள் மடங்கு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து வேணால் இந்த செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் டவுன்லோட் எதாவது பண்ணி பாருங்கள். யூசி ப்ரௌசரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர் செகண்ட் எவ்வளோ வந்து நமக்கு எம்பி கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதை மாதிரி நாங்கள் வந்து புதிய ட்ரிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் போட்டேன்னா உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸில் கனெக்ஷன் இருக்குது, இல்லைனா நெட்வொர்க் செட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் நெட்வொர்க் இருக்குது பாருங்கள். அந்த மொபைல் நெட்வொர்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டியூவல் சிம் போட்டிருந்தீங்கன்னா சிம் 1 சிம் 2. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்என்எல் சிம் 1 பிஎஸ்என்எல் இருக்குது, சிம் 2 ஏர்டெல் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து நெட்வொர்க்கு வந்து டேட்டா யூஸ் பண்ணுற சிம் கார்டை வந்து சிம் 1ல் வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் என்னோடய அஃபிஷியல் விஷயமா இருக்கிறதுனால நான் வந்து பிஎஸ்என்எல் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அது வந்து 2G ஒன்லியில் வச்சுருக்கேன். நீங்கள் நெட் யூஸ் பண்ணாத சிம்மை 2G ஒன்லியில் வைங்க. அப்புறமா நெட் யூஸ் பண்ணுறதை மட்டும் LTE ஆட்டோ கனெக்டில் வைங்க. இது வச்சுக்கிட்டு அப்புறமா தான் நம்ம ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் உள்ள போகிறோம். அதான் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ். கீழே வந்து ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு சிம் 1 வந்து பிஎஸ்என்எல் இருக்குது, சிம் 2 ஏர்டெல் இருக்குது. இப்போ நான் வந்து ஏர்டெல் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ கீழே வந்து ஏர்டெலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 செட்டிங்ஸ் இருக்கும். இந்த 2 செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டிங்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் இருக்கும். அந்த நேமை கிளிக் பண்ணி இதில் நான் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கேன்னா இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் AIRTEL ஏர்டெல், இன்டர்நெட் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர், மேக்ஸ் ஃபஸ்ட் லெட்டர், M வந்து கேபிட்டல் லெட்டர். இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஏர்டெல் இன்டர்நெட் மேக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அடுத்து என்ன வருதுன்னா APN செட்டிங்ஸ் வருது. இந்த APN கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து airtelgprs.com இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். இதை கிளிக் ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ப்ராக்ஸி வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். போர்ட்டும் நீங்கள் எதுவுமே செட் பண்ண வேண்டாம். அப்புறமா யூசர் நேமுக்கு வாங்க. நீங்கள் யூசர் நேமில் speed.bot அந்த மாதிரி டைப் பண்ணணும். ஸ்பீட் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், SPEED.BOT B கேபிட்டல் லெட்டர், OT ஸ்மால் லெட்டர். இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அடுத்து பாஸ்வேர்டு வேண்டாம், நாட் செட் இருக்கட்டும். இந்த சர்வரை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் www.google.com இந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அப்புறமா அப்படியே கீழே வாங்க. MMSC அது வந்து நீங்கள் நாட் செட், அது அப்படியே இருக்கட்டும், எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி MMS ப்ராக்ஸி அதுவும் நாட் செட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா MMS போர்ட்டு அதுவும் நாட் செட் அப்படியே இருக்கட்டும். அடுத்து MCC இது வந்து 404 எனக்கு இருக்குது. உங்களோட மொபைலில் வந்து வேறு இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அது வந்து உங்களோட லொக்கேஷனோட கோடு தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரி MNC கோடும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அடுத்து அத்தன்டிகேஷன் டைப்பு இதை வந்து கிளிக் பண்ணி லாஸ்ட்டுக்கு PAP or CHAP இருக்கிற மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி APN டைப் இருக்குது பாருங்கள். அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ஸ்மால் லெட்டரில் DEFAULT டிஃபால்ட்டுன்னு டைப் பண்ணி ஒரு கமா போடுங்க. கமா போட்டுட்டு SUPL டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அப்புறமா APN ப்ரோட்டோகால். இந்த APN ப்ரோட்டோகாலை நீங்கள் வந்து IPv4/IPv6 இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து APN ரோமிங் ப்ரோட்டோகால் இதுவும் அதே மாதிரி IPv4/IPv6 வைங்க. அடுத்து
பியரர் இந்த செட்டிங்ஸ் வந்து நான் அது ரொம்ப நாளாக நான் தெரிஞ்சுக்காமல் இருந்தேன். இது வந்து நியூ அப்டேட்டில் வந்து நான் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த செட்டிங்ஸ் நான் சேஞ்ச் பண்ணதுலேருந்து என்னோடய நெட்டு ஸ்பீடு வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது ரொம்ப ஸ்பீடாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நெட்டு. இதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை வந்து இந்த பியரர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எல்டி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஹெச்எஸ்பிஏபி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து HSPA இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அப்படியே கீழே வாங்க, EDGE எட்ஜுன்னு இருக்குது பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து GPRS இதையும் கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்படி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து மொபைல் விர்ச்சுவல் நெட்வொர்க் ப்ரைவேட் ஆப்ரேஷன் டைப் இதுவும் நானில் இருக்கட்டும். அடுத்து இது எதுவுமே கிடையாது. இவ்வளோ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் சிம்பிளை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இப்படி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும், சேவ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நெட்டு வந்து ஒன் செகண்ட் கட் ஆகி புதிய செட்டிங்ஸ் வழியாக வந்து உங்களோட நெட்டை வந்து கவர் பண்ணும். அப்படி கவர் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் போய் நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு ட்ரிக்கு, அதுக்கு வந்துட்டு செட்டிங்ஸ் உள்ள போங்க. இதில் வந்து இன்னும் லாஸ்ட்டு வாங்க, இதில் அபவுட் ஃபோன் இருக்குது பாருங்கள். இந்த அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலோட டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வரும். இதில் வந்து ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிம் கார்டு ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து உங்கள் மொபைல் சிம் கார்டோட ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து தெரியும். இப்போ ஃபஸ்ட் வந்து எனக்கு பிஎஸ்என்எல் இருக்குது, செகண்ட் வந்து ஏர்டெல்லை பார்ப்போம். இந்த ஏர்டெல் நான் இப்போ கிளிக் பண்ணேன். இப்போ இதில் வந்து நெட்வொர்க் ஏர்டெல், அப்புறமா மொபைல் நெட்வொர்க் ஸ்டேட் வந்து கனெக்டடு. அப்புறமா இதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய சிக்னல் ஸ்ட்ரென்த்து. இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து மேக்ஸிமம் இந்த -100 இருக்கிறது -100க்கு உள்ளே இருக்கணும். -100க்கு உள்ளாடி இருந்துச்சு, இப்போ 90 -95 -94 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 40 and 40 அபோவ்க்கு மேலே 40க்கு மேலே 40 ASUக்கு மேலே இருந்ததுன்னா உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து எல்லா இடமும் போய் இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மொபைலை நெட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பல மடங்கு நெட்டு ஸ்பீடு வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அப்படியே பேக் வாங்க. அடுத்து கடைசியாக உங்களோட மொபைலில் வந்து ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஆப்ஸில் எல்லா ஆப்ஸையுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஸையுமே ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் டேட்டா அது வந்து கம்ப்யூட்டிங் ஆகுது. இப்போ அதை பாருங்கள், அந்த மொபைல் டேட்டாவை நான் கிளிக் பண்ணேன்னா இதில் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்டை பாருங்கள். இந்த பேக்ரவுண்டில் 5.48 MB பேக்ரவுண்ட் எனக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இந்த ஆப்பில். அப்போ நீங்கள் அளவு பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் இருக்கிறத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே உங்களோட நெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு நெட்டு இன்னும் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா இதே மாதிரி ஒவ்வொரு உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் அதிகம் நெட்டு மூலமாக யூஸ் பண்ணக்கூடாத ஆப்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கேம்ஸ் இருக்கும். கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பேக்ரவுண்டு எடுத்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டு டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு டேட்டா இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3 ட்ரிக்ஸுமே நீங்கள் உங்கள் மொபைலில் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த அக்சஸ் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப மைன்யூட்டாக நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கேபிட்டல் லெட்டர் வர இடத்துல கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் வர இடத்துல ஸ்மால் லெட்டர் கரெக்டாக போடுங்க. இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களோட நெட் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் இவ்வளவு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட நெட் வந்து டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு ஸ்பீடு கூட ஆகும். நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது, இல்லை சரியாக ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனலாக நான் வந்து ரிப்ளை பண்ணி இதுக்கான சொல்யூஷனை கரெக்டாக நான் சொல்கிறேன். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இதை வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. அனுப்பி கொடுத்து கண்டிப்பாக வந்து அவங்கள எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படி சொல்லிக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த தகவல் போய் சேரும். நான் புதிய ட்ரிக்ஸ் இன்னும் அடுத்தடுத்து அது டெய்லி வீடியோவாக நான் அப்டேட் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே இது வந்து கடைசி பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.